சோ நல்ல மை ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் காய்கறிகளும் இப்போ இந்த அரைச்சதை இதுல போட்டு கொதிக்க விடணும். இன்னும் தட் இஸ் மூடி வைக்கணும். ஓகே, ஒரு 2 more minutes. ஓகே, கொஞ்சம் தண்ணி எடுங்கப்பா. இந்தாங்க, கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாமா ப்ளீஸ்? இது எல்லா வெஜிடபிளோட நல்லா சேரட்டும். உருளைக்கிழங்கு கூட சேர்ந்துடும் ஈஸியா. பச்சை பட்டாணி கூட சேர்ந்துடும். ஏன்னா இப்போ நம்ம வேக வைக்கிறோம்ல, கோஸோட சேரும். ஆனால் கோஸுக்கு எப்பவுமே ஒரு தன்மை உண்டு. ஓகே, அதை நீங்கள் ஃபோர்ஸபிளாக வேக வச்சாலே ஒழிய அது ஒரு பக்கம் இருக்கும், இந்த மசாலா ஒரு பக்கம் இருக்கும். கண்டிப்பாக சேராது அவ்வளோ ஈஸியாக. கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அதை அப்படியே ஆல்மோஸ்ட் குழைக்கிற மாதிரி பண்ணணும். அப்போ தான் அது ஏற்றுக்கும் அந்த மிச்ச மசாலாவை. அதுக்கு தான் கோஸை பொடியாக கட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ தட் ஈஸியாக ஏற்றுக்கொன்னு. ஸோ இப்போ போட்டிருக்கிறது ஜஸ்ட் ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ 2 minutes நம்ம வெயிட் பண்ணலாம். பஞ்சாபி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஒரு நல்ல மனம் இருக்கு. எஸ், 5 minutes ஊறணும், வேகணும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆச்சு, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். சூப்பர். வாவ், எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலி இது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. வெந்துருச்சு. பட்டாணியில நல்லா வெந்துருச்சு. சூப்பர். இது கூட என்ன நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பீன்ஸ் இது கோஸ் எங்கேயோ இருக்கும். ஆனால் நீங்கள் வேக வச்சிங்கன்னா பாருங்க எவ்வளோ அழகாக சேர்ந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பரான பஞ்சாபி குழம்பு உங்களுக்காகவே ரெடி ஆயிட்டு இருக்கு. அதோடைய வாசனையே பார்த்தீங்கன்னா ஆஹா சூப்பரா இருக்கு. செய்முறை விளக்கத்தை பார்த்து வந்துருங்க. செய்முறை: கடாயில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, மிளகு, தனியா, காய்ந்த மிளகாய் சேர்த்து வதக்கிய பின்பு ஆறவிட்டு அரைத்து எடுத்துக் கொள்ளவும். பின்பு மற்றொரு கடாயில் நெய் விட்டு சீரகம், சின்ன வெங்காயம், வேக வைத்த உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கிய பின்பு கோஸ், தக்காளி, ஊற வைத்த பச்சை பட்டாணி, மஞ்சள் தூள், தண்ணீர் சேர்த்து வேகவிட்ட பின்பு அரைத்த மசாலா கலவையை சேர்த்து 2 நிமிடம் கொதிக்க விட்டு இறக்கினால் சுவையான பஞ்சாபி குழம்பு தயார்.